இன்றைக்கி வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? 10 நிமிஷம் வேலை தான். டிஃபன் ஐட்டமான பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். சுத்தமாக டைம் எடுக்காது. ஒரு 10 மினிட்ஸ்லலாம் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு நான் இங்கே ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஒரு 8 பீஸாக கட் பண்ணுறேன். ஒரு உருளைக்கிழங்கையும் நீங்கள் 4 பீஸாக கட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை வெஜிடபிளே எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் குருமாவாக கூட நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 2 தக்காளியை பழமாக பார்த்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5லேருந்து 6 பூண்டு பல்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி இப்போ இது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் 2 பட்டை இலையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மற்ற ஸ்பைசஸ்லாம் பார்த்துடலாம். 2 மெலிஸ் துண்டு பட்டை, 5லேருந்து 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஏலக்காய், 2லேருந்து 3 பீஸ் வர மாதிரி கல்பாசி, 2 அன்னாச்சி பூவையும் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஆயிலே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் போட்ட உடனே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அரோமா வந்ததுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாட்டை கொடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புதினா இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 புதினா இலையே போதுமானது. இது குருமாவோட ஸ்மெல்லை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கிட்டே இருக்கக்குள்ள ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கிள்ளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்ல கிளாஸ் பதம் வர நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கிளாஸ் பதம் வந்த உடனே இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டாக இருந்தாலும் உங்கள் இஷ்டம் தான் அதெல்லாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு தான். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன்ல, அந்த ஸ்பைசஸ் எதுவும் இல்லைன்னா கரம் மசாலாவை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காவை அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக டைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கசகசாவை அதோடய வாட்டரோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது இந்த மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க 3 உருளைக்கிழங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/2 கேரட்டையும் 4லேருந்து 5 பீன்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 25% குக் ஆகிற வர இந்த மாதிரி மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மூடி போட்டு ஒரு 3 விசில் வர குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக் ஆகி வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்த உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். தேங்காய் ஆட் பண்ணியிருக்கனால கொதிக்க விட வேணாம். கொதி வர ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதி விட்டு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூட்டோடு கலந்து விட்டுக்கலாம். வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு மைதா மாவு பூரி தான் செஞ்சுருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் அப்டேட்டுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.